ஓம் சக்தி. கடவுள் மேல் உள்ள பயம் நேர்மையான வழியில் தவறை திரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். கடவுள் பயம் இல்லாமல் தலைகணத்தால் செய்யும் காரியம் ஐயோ அம்மா என்ற அலறலில் தான் முடியும். உங்கள் விருப்பம் போல நேரம், காலம், வருடங்கள் மாறாது. கண்ணும் கருத்துமாக காரியத்தில் இருத்தல் அவசியம். வம்பு பேசுதல் பல இழப்புகளை தரும். போனது பொன்னான காலம், வரும் காலம் வம்பான காலம். நின்று கவனித்து வாழ்க்கையை கடந்து போக வேண்டும். தாய் தந்தையரின் பொறுப்பில் வளரும்போது பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்பதே தெரியாது. வளர்ந்து ஆளான பிறகு தாய் என்ன செய்துவிட்டார், தந்தை என்ன செய்துவிட்டார் என்று நினைக்கிறார்கள். பேசும்போது கண்ணும் கருத்துமாக பேச வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அன்பும் பக்தியும் தான் தேவை. அன்பும் உயர்ந்த உள்ளமும் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து தங்குவதற்கு அவருடைய திருவுள்ளம் காத்திருக்கிறது. அதுவரையில் ஓம் பாதம் அளிப்பவா போற்றுவோம் என்று சிந்தித்து கொண்டிருங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரம் கூறுகின்றது. அறிவிற்கு எட்டாத போது அனுபவம் கண்டாவது தெளிய வேண்டும். அனுபவம் பெற்றும் அறிவு தெளியவில்லையே என்ன செய்வது? அதுதான் விதி. படிப்பறிவு முக்கியமில்லை, பட்டறிவுதான் முக்கியம் என்பது அன்னையின் அருள் வாக்கு. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள். கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது. கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது. சக்தி யுகமாக மாற வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.